கும்பகோணம் அருகே 37 கூத்தனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர், அருள்மிகு பாலமுருகன், அருள்மிகு மகாமாரியம்மன், அருள்மிகு சப்தகன்னிகைகள், அருள்மிகு பேச்சியம்மன், அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் 37 கூத்தனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர், அருள்மிகு பாலமுருகன், அருள்மிகு மகாமாரியம்மன், அருள்மிகு சப்தகன்னிகைகள், அருள்மிகு பேச்சியம்மன், அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் செய்திட திட்டமிட்டு திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யாகசாலை பூஜைகள், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, கோ பூஜை நடைபெற்று காவிரி ஆற்றிலிருந்து கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு கும்ப அலங்காரத்துடன் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாக பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு நாதஸ்வர மேளதாள மங்களவாத்தியங்கள் முழங்க பூமாரி பொழிய கடங்கள் புறப்பாடும். இதனையடுத்து மூலவர் விமான கலசம் சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மூலவருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், நாட்டாண்மைகள், பஞ்சாயத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.